வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. வியாழக்கிழமை 520வது ட்ராவாக நடைபெறுது. கார்னியா ப்ளஸ்ஸு 520வது ட்ராவாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நமக்கு 30ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 388 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த வந்த ரிசல்ட்டு 388 ரிசல்ட்டு வந்ததுக்கு நம்ம ஆல் போர்டு 8 கொடுத்துருந்தோம். பாட்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆயிருந்துச்சு, நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 30ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டு 8 100% ஸ்ட்ராங் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தோம். சிங்கிள் நம்பராக தான் கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே பி போர்டுலேயும் பாஸ் ஆயிருந்துச்சு, சி போர்டுலேயும் பாஸ் ஆயிருந்துச்சு. டபுள் 8 வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு கொடுத்ததில் 2 8 வந்துருந்துச்சு. நமக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாட்ஸில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பாக்ஸ் நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் அதிகமாக கொடுத்துருந்தோம். இப்படி தான் ரிசல்ட் வரணும்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா நம்ம 813 பாட்ஸ் எடுத்திருந்தோம். இந்த 813 பாட்ஸில் நமக்கு 318ன்னு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா 318ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி 381ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா அதாவது 1ஆம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். 388 ரிசல்ட் வந்தது. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது 318ன்னு பாட்ஸில் கொடுத்துருந்தோம். டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம இப்போ கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ரா, சரிங்களா? 2வது மாதம் 5வது மாதம் 2ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நான் ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணியும் நம்ம போர்டு நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு கெஸ்ஸிங் நான் ஃபுல்லாகவே கொண்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா லாட்ரிக்கு நான் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 2 வரணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சி போர்டு பார்த்திங்கன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சி போர்டு எடுத்திருக்கேன். இதை விட்டால் நமக்கு பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு போர்டுக்குமே 2 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 1ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 2 1ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் 5 6ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு போர்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய ட்ராவுக்கு நமக்கு 5 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்குங்க. 5 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த கெஸ்ஸிங் தொடர்ந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா
அதே மாதிரி நமக்கு 1ஆந்தேதி நடைபெறக்கூடிய ட்ரா வந்து நமக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 2ஆந்தேதி தான் நமக்கு நடைபெறுது. வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போ வந்து கெஸ்ஸிங் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆல் போர்டு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 5, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னையோடைய மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஆடுவருக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பாக்ஸ் நம்பரில் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 517, 714 பாட்ஸில் வந்து 517ம் 714ம் பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். பாட்ஸில் போட விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த நம்பரை பாட்ஸ் வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 462, 197, 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த ட்ராவுக்கு வந்து கலப்பு நம்பர்ஸாக தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 462, 197, 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 815, 817 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா 427, 817, 815ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கலப்பு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் வந்து கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பருங்கிறதா ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மொத்தம் 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. 796, 862, 547 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அதாவது பாட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம், ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு ஃபுல் வின்னிங் நம்பருங்கிறது என்றைக்குமே மிஸ் ஆகாது. கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர் மட்டுமே. கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாதுங்க. உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஏபிபிசிஏசி நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸில் எடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 46, 71, 41, 74, 84, 85 அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன்று எடுத்திருக்கோம். இதை விட்டால் நமக்கு 17ன்னு ஒரு நம்பர் கணக்கில் இருக்குது. 17 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. மொத்தம் நான் 7 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே நமக்கான ஒரு ஃபுல் வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கேரளா மாநிலத்துக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் வந்து ஆர்டுவொர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம்னு. பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையுமே எடுத்து கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% வெற்றி இருக்குது
அப்படின்னு சொல்லி என்னையோடைய மெத்தேடெல்லாம் நான் பயன்படுத்தியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 21, 97, 58, 17, 97, 14ன்னு எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர்ஸ்னு வந்துச்சுன்னா 500 அதாவது 25, 17ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் நம்ம 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பர்ஸுக்குள்ளே தான் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு வின்னிங் நம்பர்ஸு இருக்குது. 100% கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். தொடர்ந்து நம்ம ஃபார்முலா மெத்தேடும் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வர்றோம். ஃபார்முலா வீடியோவை எல்லா நம்பர்களுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாவை வச்சும் 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 2ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா வந்து கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. வியாழக்கிழமை நடைபெறுது. 520வது ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக 100% ஸ்ட்ராங் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக 100% வெற்றி இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.